நான் திரும்ப திரும்ப பரிசோதனை செய்து பார்த்ததில் நாட்டு சக்கரை இருக்குல்ல, அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துது. அது வெள்ளைச்சீனியும் அப்படி தான். எப்படி நம்ம ஒரு உணவு நமக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு நம்ம அதாவது நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்துக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய லட்சியம் என்னென்னா ஆரோக்கியமாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நமது லட்சியம். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கும்போது எப்போவாவது நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுது, அந்த லட்சியத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது, அலட்சியமான மனப்பான்மை வருகிறது. லட்சிய மனப்பான்மை வராமல் அலட்சிய மனப்பான்மை, ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதில் ஆரோக்கியமாக வாழ்வதில் நமக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை வருகிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் சாப்பிடுகிற உணவு தான் அதுக்கு காரணமாக இருக்கும். நம்ம மகிழ்ச்சி, அதாவது நம்ம லட்சியம் என்னவாக இருக்குன்னா மகிழ்ச்சியாக வாழுது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது தேவை? ஆரோக்கியமான உடம்பு தேவை. நோய்வாய்ப்பட்ட உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போ ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அந்த லட்சியத்திற்காக நீங்கள் வாழும்போது உங்களுக்கு எப்போவாவது சோம்பேறித்தனம் வருது, அந்த லட்சியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது, அலட்சிய மனப்பான்மை வருகிறது, ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிற மனப்பான்மை வருகிறது, நேரத்தை அலட்சியப்படுத்துகிற மனப்பான்மை, நேரத்தை பயன்படுத்தணும், நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய நேரம் வீணாக போயிட்டுருக்கோம், பொழுதுபோக்குறதுக்கு அடிமையாகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன காரணமாக இருக்குன்னா, நீங்கள் சாப்பிட்ட உணவு அதில் ஒரு காரணமாக இருக்கும். என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க, நீங்கள் சாப்பிடுகிற உணவில் எந்தெந்த உணவு முரணானது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே உங்கள் சாப்பாட்டை ஆராய்ந்து அதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் என்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த அவநம்பிக்கையை போக்கி விடலாம், அலட்சிய மனப்பான்மையை நீக்கி விடலாம், இல்லை மீண்டும் அந்த லட்சிய மகிழ்ச்சியாக வாழ்வதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விடலாம். அந்த வகையில் நான் இந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தும் போது எனக்கு அந்த அவநம்பிக்கை வருகிறது, அலட்சிய மனப்பான்மை வருகிறது, சோம்பேறித்தனம் வருகிறது. நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி இதெல்லாம் பயன்படுத்தும் போது அலட்சிய மனப்பான்மை, சோம்பேறித்தனம், அவநம்பிக்கை இது எல்லாமே வருகிறது. அதனால் அதை வச்சு அப்புறம் நான் அந்த மாதிரி வந்துச்சுனாலே நான் என்னுடைய வேலைகள், எனக்குன்னு ஒரு லட்சியம் அப்படின்லாம் இருக்குது, அந்த வேலைகளை என்னால் செய்ய முடியாது. அதை வச்சு நான் உடனே அந்த உணவுகளை தவிர்த்து விடுவேன். அந்த வகையில் நாட்டு சர்க்கரை சாப்பிடும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை, சோம்பேறித்தனம் எல்லாம் ஏற்படுவதை அடிப்படையாக கொண்டு நாட்டு சர்க்கரை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கும் பொழுது மீண்டும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்துவிடும். மீண்டும் அந்த அலட்சிய மனப்பான்மை, எனக்குள்ளே இருக்கிற அலட்சிய மனப்பான்மை, சோம்பேறித்தனமும் இந்த நாட்டு சர்க்கரையை எனது உணவு முறையிலிருந்து நான் நீக்கும் பொழுது மீண்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறக்கும். இதை நான் பல முறை பரிசோதனை பண்ணி நான் இப்படி தான் ஒரு உணவு ஏற்புடையதா இல்லையான்னு நான் கண்டுபிடிப்பேன். ஒரு உணவு என்பது மனித உணவா, ஏற்புடையதா இல்லையா, ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு உணவு உதவ வேண்டும், ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு உணவு என்பது நமக்கு உதவி செய்ய வேண்டும், நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கணும், எந்த இதுக்கும் அடிமையாகி விடக்கூடாது, பொழுதுபோக்குக்கோ எதுக்கும் அடிமையாகி சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்படிங்கும்போது அப்போது ஒவ்வொரு உணவையும் கவனமாக சாப்பிடணும். அதாவது ஒவ்வொரு உணவையும் அது சும்மா வயிறு நிரப்புறதுக்காக சாப்பிடக்கூடாது. நாம் சாப்பிடுகிற ஒவ்வொன்றும் இந்த சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு பார்த்து சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடும்போது நமது உடலில் ஒரு உணவு நமது உடலுக்குள் போய் ஏற்படுகிற மாற்றத்தை நம்மளால் கண்டுபிடித்து நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுது. அதை போய் நம்ம லேபில் போய் பரிசோதனை கூடத்தில் போய் நுண்ணோக்கியில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, அது தேவையில்லை. அது கடினமான ஆராய்ச்சி, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் சொல்லுகிற ஆராய்ச்சி என்பது மக்கள் ஆராய்ச்சி, எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எளிமையானவர்களின் ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், எளிமையானவர்கள் எப்படி ஆராய்ச்சி செய்வார்கள், அப்போ ஒன்று ஏற்புடையதா, ஒன்று நல்லதா கெட்டதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போது ஒரு உணவு நல்லதா கெட்டதா, அப்போ அந்த உணவை சாப்பிட்டா நமக்கு தெம்பு கிடைக்கலாம், வலிமை கிடைக்கலாம். ஆனால் சோம்பேறித்தனம், தெம்போடு சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. இப்போ உடம்புல நல்லா வலிமை கிடைக்குது, ஆனால் எனக்கு ஒரு வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது, நல்லா கொரட்டோடு தூங்க தான் தோணுது அப்படின்னா அந்த உணவு உங்களுக்கு வலிமையை கொடுக்குது, ஆனால் உழைப்பதற்கான நம்பிக்கையை கொடுக்கவில்லை. நல்ல வலிமையை கொடுக்குது, நல்ல ஆற்றலை அளவுக்கு அதிகமான ஆற்றலை கொடுக்குது, ஆனால் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிறது. அப்படின்னா அந்த உணவு உங்களுக்கு கேடு செய்யும். நல்லது செய்கிற மாதிரி கேடு செஞ்சிகிட்ருக்கும், நல்லது செய்கிறேன் என்கிற போர்வையில் கேடு செஞ்சுக்கிட்டுருக்கும், உங்களை வீழ்த்திடும். அதனால் இந்த மாதிரி தான் ஒரு உணவு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். எக்காலத்துலேயும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது மக்களுடைய, அதாவது சாதாரண மக்கள், எளிய மக்களின்
ஒரு மனித ஒரு வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு விஷயம். ஒரு உணவு சரியாக தப்பான்னு இப்படி தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஊட்டச்சத்து இருக்குது, அது இரும்பு சத்தா, அது அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது உடம்புக்கு ஏற்றது அப்படி சொல்கிறது கிடையாது. அது வந்து மூட நம்பிக்கை, தவறான வழி அது. அதனால் ஒரு சத்து எல்லா இதுலேயுமே சத்து இருக்குது. மண்ணுலேயும் சத்து இருக்குது, எல்லாத்துலேயும் மாமிசத்துலேயும் சத்து இருக்குது, எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. ஆனால் அந்த சத்து நமக்குள்ளே போகும்போது, நமது உடலுக்குள் போகும்போது நமக்குள் அது அவநம்பிக்கையும் அலட்சிய மனப்பான்மையும் ஏற்படுத்துகிறதா, சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிறதா, அல்லது ஊக்கத்தை ஏற்படுத்துகிறதா? ஏன்னா இது போன்ற மாற்றங்களை விளைவுகளை வைத்து ஒரு உணவு சரியா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உலகம் ஃபுல்லாக சோம்பேறித்தனத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கிற அலட்சிய மனப்பான்மை அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற உணவுகளை அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள், அது மாதிரி இந்த மாதிரி நாட்டு சக்கரை, இதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஐஸ்கிரீம், இது எல்லாமே ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு அழிக்கின்ற உணவுகள். உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய உணவு. இந்த உலகமே வந்து உடல் ஆரோக்கியத்தை அழித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இயற்கையை அழித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மனுஷங்க அழிச்சிக்கிட்டு, மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை அழிச்சிக்கிட்டு, மனுஷங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு இன்பம் காணுகிற உலகம் இது. தன்னைத்தானே அழித்து கொண்டு, பிறரையும் அழித்து கொண்டு, இந்த இயற்கையும் அழித்து கொண்டு, அதன் மூலம் இன்பம் காணுகிற ஒரு சைக்கோத்தனமான ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெண்களை அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்து அதன் மூலம் இன்பம் காணுகிற ஒரு உலகம் இது. அது மாதிரி பெண்களும் ஆண்களை அடிமைப்படுத்தி அதன் மூலம் இன்பம் காணுகிற மனநிலை பெண்களுக்கும் இருக்குது. அதனால் வந்து இப்படி வந்து அப்போ எப்படி சொல்கிற, பெண்கள் எப்படி ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டிலே இருப்போம்னு சொல்கிறது. அப்புறம் வந்து பெண்கள் தங்களால் முடியாத விஷயத்தெல்லாம் ஆண்கள்கிட்ட உதவியாக பெறுவது, அப்படி பெறக்கூடாது. பெண்கள் தங்களால் முடிந்த விஷயத்துக்கு உட்பட்ட விஷயத்தை தான் ஆண்கள்கிட்ட வந்து உதவியாக பெறணும். தன்னால் முடியாத விஷயத்த ஆண்கள்கிட்ட வந்து உதவியாக பெறக்கூடாது. இப்படி பெண்கள் உதவியை பெண்களுக்கு உதவி தான் ஆண்கள். பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய கடமை. பெண்கள் தான் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் ஆண்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்களிடம் வந்து உதவியை கேட்கும்போது தங்களால் முடியாத ஒரு விஷயத்த உதவியாக கேட்கக்கூடாது. தனக்கு ஆபத்தையும் அழிவையும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை போயிட்டு ஒரு செயலை போய் ஆண்கள்கிட்ட உதவியாக கேட்கக்கூடாது. தனக்கு அழிவு ஏற்படுமானால் அதை ஆண்களுக்கும் அது அழிவு தானே, தன்னை போல தான் ஆண்களும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு உணவு சரியானதா இல்லையா, நம்ம சோம்பேறித்தனம் இருக்குது, நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு பயனுள்ள வேலைகள் செய்வதில் ஆர்வமே இல்லை, ஆக்கப்பூர்வமான வேலைகள் பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு அந்த பாயிண்ட். ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதில் ஆர்வம் குறைகிறது அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான வேலைன்னா என்ன அப்படின்னா, பிறருக்கு இடையூறு இல்லாத, தனக்கும் பிறருக்கும் இடையூறு இல்லாத, தன்னையும் பிறரையும் அழிக்காத ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்வதில் எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது, அலட்சியம் ஏற்படுகிறது, சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது. ஆக்கப்பூர்வமான, பிறருக்கு இடையூறு இல்லாத ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதில் எனக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது, பிறரை அழிக்கின்ற வேலைகளில் தான் எனக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்பே அழிக்கிற உணவை சாப்பிட்றதுனால தான் பிறரை அழிக்கின்ற, இந்த இயற்கையை அழிக்கின்ற ஒரு செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று பொருள். உங்களே நீங்கள் அழிச்சிங்கன்னா இந்த இயற்கையும் அழிப்பீங்க, பிறரையும் அழிப்பீங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்களையும் இந்த இயற்கையும் இந்த உலகத்தையும் நீங்கள் பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் விதிமுறை. அப்படி இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது பிறருக்கு இடையூறு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போகும்போது நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்? நாம் உண்ணுகிற உணவில் நம்மையே அழிக்கக்கூடிய, நமது உடலுக்கு நோயை தந்து நமது உடலையே அழிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சி நீக்கிட்டால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதில், ஆக்கப்பூர்வமாக மகிழ்ச்சியாக வாழ்வதில், பிறருக்கு இடையூறு இல்லாமல், பிறருக்கு அழிவை ஏற்படுத்தாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதில் நமக்கு நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம்.